ராணிக்கு துணையா ஆத்தா இருக்கிற வரைக்கும் உங்களால எந்த ஒரு கெட்ட காரியத்தையும் பண்ண முடியாது. அத பாத்துக்கிட்டு ஆத்தா சும்மா இருக்க மாட்டா. பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. சின்ன பாப்பா, இவளுக்கு எப்படி நம்ம சீக்ரெட் தெரிஞ்சது? ஒண்ணுமே புரியலையே. அட போங்கக்கா, ரெண்டாவது பரிகாரத்தையும் அவன் நல்லபடியா செஞ்சு முடிச்சிட்டா. தமன்னா பிளான் தான் சொதப்புதுன்னு பார்த்தா உங்க பிளான் அதுக்கு மேல சொதப்புது. போங்கக்கா. ஓய முடிக்கிட்டு பேசாம இரு சொல்லிட்டேன். அக்கா, நீங்க ஏன்க்கா கோவப்படுறீங்க? நம்ம அடுத்தது என்ன பண்ணலான்னு யோசிப்போம். நமக்கு வழக்கமா யோசிக்கிறது பிளான் பண்றதெல்லாம் சகஜம் தானே. வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டியா? தமன்னா, அத்தா, இந்த அபலைக்கு கருணை காட்டு தாயே. நான் இத்தனை பரிகாரம் பண்ணியும் உன்னோட மனசு குளிரவே இல்லையே தாயே. நான் அப்படி என்னதான் பாவம் பண்ண? நீ கண் திறந்து என் வேண்டுதலை நிறைவேற்றுற வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன் தாயே. பொம்மி சித்தார்த்துக்காக ஆதிசக்தியிடம் முறையிடுறா. ராணி ஆதிசக்தியோட அம்சமான மாரியம்மன் கிட்ட முறையிடுறா. சம்யுக்தா எங்க பனிமண்டலத்துல இருந்து வேடன் வெளியே வந்துருவானோங்கிற பயத்துல அந்த வருண பகவான் கிட்ட முறையிடுறா. தீவினைகள் அனைத்தும் மொத்தமாக சூழ்ந்தாலும் ஒரு மனிதன் செய்த நல்வினைகள் மட்டுமே அவன் முழு கர்மாவையும் தீர்மானிக்கும். இன்னும் சில நாளிகையில பார்த்திபனோட கர்ம வினையையும் சித்தார்த்தோட கர்ம வினையையும் தர்மதேவன் தீர்மானித்து ஆதி சுரூபினி கிட்ட அனுப்பி வைப்பாங்க. அதுக்கப்புறம்தான் ஆட்டம் முடிவுக்கு வரும். அதை நீங்களே பார்க்க தானே போறீங்க. ஹாய். என்னாச்சு தர்ஷினி? ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க? ஆதி, நான் உன்கிட்ட உன்னை கேட்பேன். நீ மறைக்காம உண்மை மட்டும் தான் சொல்லணும். எதுக்கு இப்படி எல்லாம் கேக்குற? உங்ககிட்ட நான் என்னைக்கு போய் சொல்லியிருக்கேன்? நீ என் மேல வச்சிருக்கிற காதல் பரிதாபத்தினால வந்த காதல் இல்லைல்ல. அது பரிதாபத்தால வந்த காதல் இல்ல தர்ஷினி. உன் மேல இருக்கிற பாசத்தாலையும் அன்பாலையும் வந்த காதல். ரொம்ப தேங்க்ஸ் ஆதி. ஐ லவ் யூ ஆதி. ஏன் தர்ஷினி என்ன பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்ட? நான் கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆனவங்கிறதுனால எங்க என் மேல இருக்கிற பரிதாபத்துல தான் எங்க நீ என்ன லவ் பண்றியோன்னு ஒரு சின்ன சந்தேகம். அதனால தான் நான் கேட்டேன். ரொம்ப சாரி ஆதி. உனக்கு கஷ்டப்படுத்துற மாதிரி கேட்டிருந்தா ப்ளீஸ் மன்னிச்சிரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ கேள்வி கேட்டு கிளியர் பண்ணிக்கிட்டல, அதுவும் ஒரு விதத்தில் நல்லது தான். இல்லைன்னா உனக்குள்ளேயும் ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டு என்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருப்ப. என்ன சொல்ற ஆதி? ஆமா, நான் என்னமோ தியாகி மாதிரியும் உனக்கு வாழ்க்கை கொடுத்த தெய்வ மாதிரி என்னை பார்த்தா உன்னால என்னையும் என் மனசையும் முழுசா நெருங்க முடியாது தர்ஷினி. இங்க பாரு, நான் எப்பயுமே உன்னோட கடந்த காலத்தை பத்தி தெரிஞ்சுக்க ஆசையே படலை. அது எனக்கு தேவையும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நீ எப்பவுமே எனக்கு மட்டும்தான் சொந்தம். என்னோட காதல், என்னோட வாழ்க்கை எல்லாமே உனக்கு மட்டும்தான்.
எனக்கு இது போதும் ஆதி. இந்த ஒரு வார்த்தை போதும். நீ என் மேல வச்சிருக்கிற இந்த காதல் தான் எனக்கு முழு பலத்தையே கொடுக்குது. அந்த நம்பிக்கையில தான் நம்ம விஷயத்தை இப்ப வீட்டுல சொல்லிடலான்னு இருக்கேன். அதனாலதான் உன்னை கையோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காதி. ஓகே மேடம், இப்போ உங்களுக்கு எல்லா டவுட்டும் கிளியர் ஆயிடுச்சா? பூசாரி ஐயா, கொண்டு வாங்க. சரிங்கம்மா. அம்மா தாயி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி. வா ஆதி, உள்ள போலாம். வா. தாத்தா, அத்தை, அண்ணி, எல்லாரும் எங்க இருக்கீங்க? ஹாய். என்ன தர்ஷினி, நேரா கோவிலுக்கு போவேன்னு பார்த்தா எங்க வந்து நிக்கிற? கோவிலுக்கா? ஏன் வீட்ல தானே கூழ் ஊத்துறதா சொன்னாங்க. சித்தார்த்துக்கு திடீர்னு அம்மா போட்டுடுச்சு, அதனால எல்லாரும் கோவிலுக்கு போயிருக்காங்க. ஐயோ, அண்ணனுக்கு என்னாச்சு? நீ பதறாத, முதல்ல கோவிலுக்கு போய் பாரு. ஆமா, இவர் யாரு? அது ஜாய். இவரதான் நான் காதலிக்கிறேன். அந்த விஷயத்தை பத்தி பேசதான் நான் இவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். வீட்ல இருக்கவங்க கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி உன்கிட்ட தான் முதல்ல சொல்றேன் ஜாய். ஏய், சூப்பர் தர்ஷினி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மாப்பிள்ளை சார். தேங்க் யூ. எங்க தர்ஷினி ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. அவளை கண் கலங்காம பாத்துக்கோங்க. கண்டிப்பா ஜாய். என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? தர்ஷினி என்கிட்ட பேசும்போதெல்லாம் தாத்தாவை பற்றி, பாட்டியை பற்றி, இந்த வீட்டில் இருக்க எல்லாரை பற்றியும் பேசுவாள். அதனால இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரையும் எனக்கு தெரியும்.
தர்ஷினிக்கு இந்த குடும்பத்து மேல அவ்வளோ பாசம். சரி சரி, இந்த நல்ல விஷயத்த கோவில்ல போய் சொல்லுங்க. ஆதி நீ வா, கோவிலுக்கு போலாம். என் அண்ணனுக்கு என்ன ஆச்சுன்னு வேற தெரியல. உங்க அண்ணனுக்கு எதுவும் ஆகாது. உங்க ராணி அண்ணி அவருக்கு எதுவும் ஆக விட மாட்டாங்க. பாருடா, மாப்பிள்ள சார் நல்லா பேசுறாரு. இவ்வளவு தூரம் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காரு. சூப்பர் தர்ஷினி, வாழ்க்கையிலேயே உருப்படியான ஒரு காரியம் பண்ணிருக்க. சரி சரி, நீங்க கிளம்புங்க. போங்க போங்க. வா சீக்கிரமா போலாம். ஏய் மூதாட்டியே, என்ன சத்தம் இது? உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் இடத்துக்கு வந்திருப்ப? உன்னை இன்னைக்கு அழிக்காம விட மாட்டேன்டி. தெரியுதே ஏய் பொம்மே. ஏய் பொம்மே, இனி உன்னை விட்டு வைக்க மாட்டேன்டே. இன்னைக்கு உன்னை அழிக்கிறேன்டே. நிறுத்து. உன்னால ராணிக்கோ வேம்பு சாருக்கோ இல்ல ராணி வயித்துல வளர்ற குழந்தைக்கோ ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா உன்னை நான் அழிக்காம விட மாட்டேன். நான் தான் ஏற்கனவே உன்கிட்ட சொன்னேன்ல, நீ நினைச்சது எதுவுமே நடக்காதுன்னு. நீ இப்படியே பிரச்சனைக்கு மேல பிரச்சனை பண்ணிட்டு இருந்த, என்கிட்ட இருந்து யாராலையும் உன்னை காப்பாத்த முடியாது. கூடிய சீக்கிரம் உன் கதைய முடிக்க போறா இந்த பொம்மி. கிளவி, இந்நேரம் நான் அந்த பொம்மைய அழிச்சிருப்பேன். எதுக்காக என்ன தடுத்த கூனி கிழவி? பொம்மி கையில இருந்த தீர்த்தம் சாதாரண தீர்த்தம் இல்ல, அது அந்த ஆதிசக்தியோட பரிபூர்ண அருளால பொம்மிக்கு கிடைச்ச தீர்த்தம். சில நேரத்துல வீரத்தை விட விவேகம் ரொம்ப முக்கியமானது. பொம்மி அதிக சக்தியோட இருக்கும்போது அவகிட்ட மோதனா நாம தோத்து தான் போவோம். அதனால தான் உன்னை நான் தடுத்து நிறுத்தினேன். நமக்கு நேரம் வர வரைக்கும் நாம காத்திருக்கணும். அடியே பொம்மி, நீ யாருக்கிட்ட மோதுறன்னு தெரியுமா? அகோர அதிபதி. அது மட்டும் இல்ல, அகோர ராஜகுருவா மாறுறதுக்கு முழு தகுதியுள்ள ஒரு அகோர குரு என்கிட்டே சவாலா. யாரு யாரோட கணக்க முடிக்க போறாங்கன்னு பொறுத்திருந்து பாருடி பூமி. உனக்கு இந்த அகோர அதிபதி கையாளதான் அழிவு. உன்னை அழிக்காம விட மாட்டேன் பொம்மி.
என்னது இது? ஆதித்ய பகவானே, நவகிரகத்தின் நாயகனே, என்னோட வேண்டுதலுக்கு செவி சாச்சு எனக்கு ஒரு அதிசயத்தை காட்டு சூரிய பகவானே. உன்னோட ஒளி பட்டாதான் பூ உலகுல எல்லாம் உயிர் பெறும். ஆனா இந்த அரண்மனையில உன்னோட ஒளி பட்டா இந்த அரக்கன் வெளியே வந்துருவான். முதல் முறையா உன்னோட ஒளி பட்டதால ராணியோட குடும்பம் மொத்தமும் அழிஞ்சிடும். அந்த அப்பாவிய காப்பாத்ததான் இத்தனை போராட்டம். அவங்கள காப்பாத்த ஆதித்யனாரே. நன்றி சூரிய பகவானே, என்னோட வேண்டுதலை நீ நிறைவேற்றிட்ட. இந்த இருள் முழுசா சூழ்ந்திருக்கிற வரைக்கும் இனி உன்னால இந்த பனி மண்டலத்துல இருந்து வெளியே வரவே முடியாது. சம்யுக்தா, இந்த வேடனை பற்றி தெரிந்தும் நீ இப்படி பேசுகிறாய். ஆனால் இந்த வேடனுக்கு அழிவுங்கிறதே இல்ல. நான் வருவேன், திரும்ப வருவேன். அம்மா, அடுத்து நீங்க அடிப்பிரதர்சனம் பண்ணுங்கம்மா. பார்த்து பத்திரமா போயிட்டு வாம்மா. சரிங்க சாமி. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி. ஆதி, எல்லாரும் உள்ளதான் இருக்காங்க, வா போலாம். வா. எல்லாரும் ஒரு நிமிஷம் அங்க பாருங்களேன். அடுத்து என்ன பரிகாரம்? அடுத்து அம்மனுக்கு
தீப ஆராதனை காட்டணும். ம், சரி நான் பண்றேன். ஆதி, அங்க படுத்திருக்காருல, அவர்தான் என் அண்ணன் சித்தார்த். ஓம் சக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, சக்தி பராசக்தி. ஏய், அங்க பாரு, நிறமாச கர்ப்பிணியா மஞ்சள் கலர் சாரி கட்டிருக்காங்கல்ல, சக்தி பராசக்தி. அவங்கதான் என் அண்ணி ராணி. சித்தார்த் அண்ணனுக்காக தான் இந்த நிலைமையிலயும் அவங்க இப்படி இருக்காங்க. தர்ஷினி கூட வந்திருக்கானே, அந்த பையன் யாரு? மேபி அவளோட காலேஜ் ஃப்ரெண்டா இருக்கும்னு நினைக்கிறேன் அத்தை. என்னத்தம்மா நான் பேசுறேன்? அவ காலேஜ் முடிச்சு எத்தனை வருஷம் ஆகுது? இப்ப திடீர்னு எங்க இருந்து முளைச்சான் இந்த ஃப்ரெண்டு? ஐயோ சித்தப்பா, இருக்கலாம் தானே சொன்னேன். ராணி, 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 ராணி,